அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிதாய் கடந்து வந்த பிரசன்னா விஸ்வா அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சுஷ்மாய் 2 வாரமா இங்க ஜோசப் ஐயா வீட்டுல நம்ம பிரேயர் வைக்கிறோம். அந்த ஜோசப் ஐயாவை இன்னும் அதிகமாக விடுவித்து சாட்சியாய் நிலைநிறுத்துவாராங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து சொல்லுவோம். சிறிது தியானத்துக்காக நான் வாசித்த சங்கீதம் 78 அதனுடைய 53வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அல்லேலூயா. இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க செங்கடல் முன்பாய் நிற்கிறார்கள். ஸ்தோத்திரம். இப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. எல்லாரும் என்ன செய்யறாங்க? மோசையை பார்த்து கூக்குரல் அடிக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், கோபப்படுறாங்க. ஆனா தேவன் என்ன செஞ்சார்? கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டின போது ஆண்டவர் செஞ்சாரு, செங்கடலை 2ஆய் பிளந்தார். அல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்தார். அப்போ என்ன செஞ்சாரு? தேவன் சொன்னாரு, எல்லா ஜனங்களையும் இதன் வழியாக நடத்தி கொண்டு போ. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சின்ன வயசுல உங்களுக்கு அது நடந்திருக்கான்னு தெரியல, எனக்கெல்லாம் நடந்திருக்குது. இந்த பெரிய வாய்க்காலோ அல்லது ஏதாவது ஒரு ஆறோ சரிங்களா, டேம் இருக்கிற பகுதியில நீங்க நடந்து போகும்போது அதுல தண்ணி இல்லை இப்போ. ஆனா நடந்து போகும்போது உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு சின்ன ஒரு பயம் வரும். ஏன்? திடீர்னு தண்ணி திறந்து விடுவாங்களோ, திடீர்னு தண்ணி வந்துருமோ, அடிச்சு கொண்டு போயிருமோ, அப்படி வருமா? வராதா? அப்ப இப்ப கவனிங்க. ஆண்டவர் செங்கடலை 2ஆய் பிளந்து 2 பக்கம் மதில் போல தண்ணி நிக்குது. நடுவுல அந்த வெட்டாந்தரையில நடந்து போறாங்க. எல்லாரும் நடந்து போகும்போது இப்ப எப்படி இருக்கும்? அது இல்லைங்க அம்மா. இப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். ஐயோ, விழுந்துருமோ, தண்ணி விழுந்துருமோ, நம்மளை மூடிருமோ, நம்மளை கொன்னுருமோ அப்படின்னு ஸ்தோத்திரம். பயம் இருந்தது. பாருங்க, தெளிவா சொல்லுது பாருங்க. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு யாருக்குமே பயம் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. ஆனா சரீரத்துல பயம் இருந்துச்சு. ஆனா பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. செங்கடலை கடக்க பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை ஜனங்கள். எத்தனை ஜனங்க போனவங்க? எத்தனை பேரு? எகிப்துக்கு போனவங்க எத்தனை பேரு? வெறும் 75 பேர். ஆனா இப்ப அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு திரும்ப போகும்போது 25 லட்சம் ஜனங்கள். அத்தனை ஜனங்கள் பெருகினார்கள். எகிப்துல பெருகி திரும்பி போகும்போது 25 லட்சம் பேர். ஸ்தோத்திரம். அத்தனை பேரையும் பயப்படாமல் பத்திரமாய் வழி நடத்தினார். அத்தனை லட்சம் ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்தின தேவன் இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பிள்ளைகளையும் பத்திரமா நடத்த முடியுமா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்ம எங்கேயாவது வேலைக்கு போறோம், ஸ்தோத்திரம், அல்லது ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், எங்கேயாவது ஊழியத்துக்கு போறோம். பத்திரமா போய் திரும்பி வர்றோமா இல்லையா? நம்ம திறமையினாலேயே போயிட்டு வர்றோம். நம்ம திறமையினாலேயே போயிட்டு வர்றோம். எம்எல்ஏ ஆடெல்லாம் ஒரு 25 ஆடு இருக்குமா அமிச்சு அத்தனை ஆடையும்
கூட்டிட்டு குண்டு குழி மேடு பள்ளம் முள்ளு எல்லா பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு வர்றாங்க. அங்க நாய் துரத்தும், சில இடத்துல பாம்பு இருக்கும் இல்லையா, இல்லைங்களாமா? கல் இருக்கும், முள்ளு இருக்கும், மேடு இருக்கும், பல பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஒரு ஆடு அடங்காம ஏதாவது காட்டுக்குள்ள ஓடும், சோளக்கருதை போய் கடிக்க போகும், மக்காச்சோளத்தை கடிக்க போகும், நெல்லை கடிக்க போகும், தென்னந்தோப்புல கடிக்க போகும். அதைய பார்க்கணும், அது பின்னால ஓடணும், நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஆனா இத்தனையும் போயிட்டு திரும்பி வர்றது எம்எல்ஏம்ஸுடைய திறமையினாலயா, அவங்களுடைய டேலண்ட்னாலயா? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அல்ல தேவன் கூடவே இருந்து பத்திரமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார். நீங்க ஸ்கூலுக்கு போறது அப்படிதான், தேவன் கூட இருந்து பத்திரமாய் கொண்டு போய் வருகிறார். வேலைக்கு போகுது அது மாதிரிதான், பத்திரமாய் கொண்டு வருகிறார். பைக்ல போகும்போது, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது. ஆமென். தம்பி எல்லாம் வந்து மேசன் வேலை செய்யறாப்புல, மும்டியாளர் இருந்து வேலை செய்யறாப்புல, சாரத்துல நிக்கணும், மேல மாடியில நிக்கணும் இல்லைங்களா? சாரம் போட்டு அதுல நிக்கணும், கல் எடுத்து விசிறணும், மணல் சமைக்கணும் இல்லைங்களா? கல் சமைக்கணும், சாந்து சமைக்கணும், தூக்கி கொடுக்கணும், கேக்குதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அங்கெல்லாம் நின்று வேலை செய்யும் போது கவனமா செய்யணும். அந்த பாதுகாப்பு, அந்த பத்திரமாய் வழி நடத்தி கொண்டு போகிறது யாரு? நம்முடைய தேவன். தம்பியுடைய திறமையினாலயா வேலை செய்யறாப்ல? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகத்துல மரணம் பல விதத்துல வரும் இல்லைங்களா? இயற்கையா வரும், வியாதி நிமித்தமா வரும், ஆக்சிடென்ட் மூலமா வரும். பாருங்க, ஒரு மனுஷன் நடந்து போகும்போது சின்ன கல் தடிக்குட்டு உப்பரக்கா விழுந்தோடனே மூக்குலாட்டி, அவ்வளவுதான் மரித்து போனவங்க நிறைய விதத்துல இருக்காங்க. ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு பைக்கில் வச்சு இந்த தின்பண்டங்கள் நிறைய வத்தல் அது இதெல்லாம் வித்துட்டு போறாங்கல்ல, அது மாதிரி வித்துட்டு போற ஒருத்தர் போன இடத்துல திடீர்னு நெஞ்சொலி வந்துச்சு, அப்படியே பைக்கிலே சாஞ்சே இருந்துட்டாரு. பல விதத்தில் என்ன செய்யுது, மரணம் வருது. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு அனர்த்தமும், எந்த ஒரு சதிமோச நாசங்களும் வழி நடத்தாமல், நாம் பயப்படாமல் கர்த்தர் நம்மை இன்னைக்கு என்ன செய்யறாருங்க, பத்திரமாய் வழி நடத்தி கொண்டு போய் வருகிறார். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாராளமா இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரணும்னா கூட ஆண்டவர் பத்திரமாய் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்றாங்க, பொள்ளாச்சிக்கு வேலைக்கு போறாங்க, கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போறாங்க, பத்திரமாய் கொண்டு வருகிறார். நானும் ஊழியத்துக்கு பல இடத்துக்கு போறேன், பல குடும்பங்களுக்கு போறேன், பல சபைகளுக்கு போறேன், பல இடத்துக்கு போறேன், பைக்ல பிரயாணம் பண்றேன், கார்ல பிரயாணம் பண்றேன், பத்திரமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இது என்னுடைய திறமையினால, பைக் ஓட்டுற திறமையினால, கார் ஓட்டுற திறமையினால, என்னுடைய புத்தியினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய திறமையினால அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவர் மாத்திரமே நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது அவருடைய பிரயாணங்களிலே அவனை பத்திரமாய் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா சுவிசேஷம் அறிவிக்க நினிவேக்கு கடந்து போகிறார். ஆரம்பத்தில் கீழ்ப்படியல, என்னாலும் இரண்டாவது முறை கீழ்ப்படிஞ்சு போகும்போது அவனை பத்திரமாய் கொண்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அங்குள்ள ஜனங்களை எல்லாம் உணர்த்தி வைத்து ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வருவதற்கு அவன் என்ன செஞ்சாரு, ஒரு பிரயாணங்களை பத்திரமாய் போய் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவன் நினைச்சா கடலை தூக்கி போடும்போது அவ்வளவுதான், நான் செத்து போட்டேன், நீ அவ்வளவு என்னோட சாப்டர் க்ளோஸ் நினைச்சிருப்பான். ஆனா மறுபடியும் அவனை காப்பாற்றுவதற்கு மீனுகிட்ட கட்டளை கொடுத்தார். மீன் அவனை முழுங்கிருச்சு. 3 நாள் கழிச்சு கடற்கரையில வந்து கக்கி போட்டது. என்னாலும் அவனை சேஃப்டியா பத்திரமா கொண்டு வந்தாரா இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் கப்பலிலே யாத்திரை செய்யும் போது பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், ஆனாலும்
ஆண்டவர் அழைத்தது நிமித்தமாய் அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செஞ்சாரு? பத்திரமாய் வழி நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட சீஷர்கள் ஒரு முறை கடலிலே படகுல செய்றாங்க, பிரயாணம் போறாங்க. இயேசு நல்லா அந்த படகுல பின்னணியில தலகாணி வச்சு தூங்குறார். காற்று பயங்கரமா வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, பயங்கரமான அலை, பயங்கரமான புயல். எல்லாம் பயப்படுறாங்க. தூரத்துல பார்க்கும்போது ஏதோ நடுராத்திரி இருட்டுல எல்லாம் அப்படியே அசைஞ்சு வந்தா எப்படி இருக்கும்? ஐயோ ஆவேசம், ஏதோ பேய் ஏதோ வருது, செத்து போனது யாராவது கடல் மேல கடந்து வர்றான் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க, பயங்கரமா பயப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து செஞ்சாரு, எழும்பி நின்று. ஆமென். உடனே இயேசு பற்றி சொல்றாங்க, அவன் செத்து போறது உங்களுக்கு பயம் இல்லையா? உங்களுக்கு கவலை இல்லையா? உடனே இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று காற்றை செஞ்சார், அதட்டினார், கடலை அமர்த்தினார். எல்லாமே கீழ்ப்படிஞ்சது, எல்லாம் சாந்தமான உடனே அல்லேலூயா. அப்புறம் என்ன செஞ்சாரு? இவர்களை கடிந்து கொண்டார். உங்களுக்கு இவ்வளவுதான் விசுவாசமா? என்னாலும் அந்த படகுல போன பிரயாணத்தையும் பத்திரமா இயேசு கிறிஸ்து அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், எலியாசரை வழிநடத்தின தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலை வழிநடத்தின தேவன், அப்போஸ்தலர்களை சீஷர்களை வழிநடத்தின தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மையும் ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அதுவும் பத்திரமா, எந்த ஒரு சேஃப்டியும், எந்த ஒரு ஆபத்து வராம, சதிமோச நாசங்கள், எந்த ஒரு விபத்துகளும் வராமல் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய கரங்களில் ஏந்தி பத்திரமாய் அவர் வழி நடத்தி கொண்டு போய் வருகிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முன்பிலும் பின்பிலும் தேவ தூதர்கள் வைத்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். அப்ப கவனிங்க, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு கூடவே இருக்கிறார், வேலைக்கு போகும்போது கூடவே இருக்கிறார், ஊழியத்துக்கு போகும்போது கூடவே இருக்கிறாரு, ஆடுமைக்கு போகும்போது கூடவே இருக்கிறாரு, ஒரு கடைக்கு போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு கூடவே இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க, பத்திரமாய் வழி நடத்துகிற தேவன் இருக்கிறார். பத்திரமாய் நம்மை குடும்பத்தை வழிநடத்துகிற தேவன் இருக்கிறார். பத்திரமாய் நம்மை வழிநடத்தி போஷிக்கிற நம் தேவன் கூட இருக்கிறார். 25 லட்சம் ஜனங்களை போஷித்த தேவன். அல்லேலூயா. யோனாவை பத்திரமாய் நடத்தின தேவன், எலியாசரை பத்திரமாய் வழிநடத்தின தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலை வழிநடத்தின தேவன், அப்போஸ்தலராகிய சீஷர்களை வழிநடத்தின தேவன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் பத்திரமாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, எல்லா இடத்திலும் வழி நடத்துகிற தேவன் நம் கூட இருக்கிறதுனால அவரை நாம் சார்ந்து கொள்வோம், அவரை இடுக பிடித்துக் கொள்வோம். அவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் எல்லாரும் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபிக்கலாம்.